கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஒரு நாள் இரவு நான் வாகனத்தில் பிரயாணப்பட்டு போய் கொண்டிருக்கும்போது, அப்பொழுது ஒரு 75 வயது மதிக்கத்தக்க ஒரு முதியவருக்கு நான் லிஃப்ட் கொடுத்தேன். அவரிடத்திலே நான் பேசிக்கொண்டே போகிறேன். அப்பொழுது அவரிடத்துல பேசுகிறேன், நல்லா இருக்கிறீங்களா, குடும்பத்தில் எல்லோரும் எப்படி இருக்கிறாங்க, யார் யார் இருக்கிறாங்க, அப்புறம் அப்படியே நான் இயேசுவின் அன்பை சொல்வது வழக்கம். அப்படி பேசிக்கொண்டே இருக்கும்பொழுது அவர் சொன்னார், நான் ரிட்டையர்டு எஸ்ஐ ஐயா அப்படின்னார். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னார். நான் வந்து சர்ச்சில் ஃபாதராக இருக்கேன் அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், நான் ரிட்டையர்டு எஸ்ஐ அப்படின்னாரு. சரிங்க, என்னையா இங்கே வேலை பார்க்குறீங்க? அவர் வந்து ஒரு இடத்துல வாட்ச்மேனாக இருந்தார். அப்போது என்னையா இங்கே வேலை பார்க்குறீங்க, என்னாச்சும், பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்கும்போது, பிள்ளைங்கள்லாம் ரொம்ப அவங்க வேலையை தான் பார்க்குறாங்க, நம்மளாம் பார்க்குறதுக்கு ஆளெல்லாம் இல்லையா, அதனால் வந்து நம்ம உண்டு, நம்முடைய வேலை உண்டு, என் வாழ்க்கையை என் குடும்பத்தை நான் பார்த்துக்கிறேயா, பலன் இருக்கிற வரைக்கும் பார்த்துக்கிறேயா அப்படின்னு சொன்னார். சரிங்க, எவ்வளோ சம்பளம் எல்லாம் பேசிகிட்டே இருக்கும்போது அவர் ஒன்று சொன்னார், நான் சந்தோஷமாக தான் இந்த வேலை செய்கிறேன், அப்படி எனக்கு ரொம்ப மன அழுத்தமாக இருந்துச்சுன்னா என்ன செய்வேன்னா, ஒரு 2 நாள் லீவை போட்டு என் பேர பிள்ளைகளை பார்க்க போயிடுவேன் அப்படின்னாரு. பாருங்கள், எல்லா மனிதனுக்கும் சந்தோஷம் என்பது ஒரு தேவையான ஒன்று. பாருங்கள், சந்தோஷம் என்பது எப்பொழுதும் நம்மளுடைய வேலை பழுதின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படக்கூடாது, பலவீனத்தின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படக்கூடாது, வறுமையின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படக்கூடாது. பாருங்கள், சில நேரத்தில் அந்த சந்தோஷம் எப்படி தீர்மானிக்கப்படுகிறதுன்றா, இருதயத்தில் ஃப்ரீயாக இருந்தால் தான் முகம் மலர்ச்சி அடைகிறது, சந்தோஷம் அடைகிறது. பாருங்கள், அநேக நேரங்களில் ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு கோபமாக இருந்தால் நம்ம நேருக்கு பேச மாட்டாங்க. மனைவிட்டையோ கணவன்கிட்டையோ பிள்ளைகிட்டையோ நேராக பேச மாட்டாங்க. ஒரு மூஞ்சி வந்து ஒரு கோபமாகவே இருக்கும். நேருக்கு பேச மாட்டாங்க, டென்ஷனாகவே இருப்பாங்க, பிள்ளைகிட்ட கோவப்படுவாங்க. அப்போ அதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அவங்க ஏதோ இருதயத்தில் ஏதோ ஃபால்ட், ஏதோ கஷ்டப்பட்டுருக்காங்க அப்படின்றது இருக்குது. அப்போது நம்முடைய வாழ்க்கையில் சந்தோஷம் என்பது எப்பொழுதும் எதினாலும் நம்முடைய சூழ்நிலைகளை வைத்தோ நம்முடைய சுற்றி நடக்கிற காரியங்களை வைத்து தீர்மானிக்கப்படக்கூடாது. ஏன்னா பவுல் சொல்லுகிறார், சிறைச்சாலையில் இருக்கும்போது சொல்லுகிறார், சந்தோஷமாக இருங்கள் என்று ஒரு மறுபடி நான் சொல்லுகிறேன் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அப்போது அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கை என்ன சூழ்நிலைகள் வந்தாலும், வாழ்வானாலும் சாவானாலும், என்ன நிலைகளானாலும், பசியானாலும் பட்டினியானாலும் சந்தோஷமாக இருங்க. கர்த்தர் நடத்துவார் என்ற சந்தோஷத்தோடு இருங்க. அவர் கொடுத்த அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் உங்களுடைய இருதயத்தில் எப்பொழுதும் இருக்கட்டும். இருதயத்தை ஃப்ரீயாக்குங்க. ஏன்னா அந்த அனுதினமும் உங்களுக்கு சந்தோஷம் வேணுன்றா நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, கர்த்தருடைய சமூகத்தில் போய் கொட்டி தீர்த்துருங்க. உங்களுடைய பாரங்களை எல்லாம் இறக்கி வைத்திருங்க. உங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாம் தேவனுடைய சமூகத்தில் அறிக்கைட்டுருங்க. ஆண்டவர், இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்குப்பா, இதெல்லாம் என்னுடைய குடும்பத்தில் நடந்து கொண்டிருக்குப்பா, இதெல்லாம் எனக்கு எதிர்மறையாக இருக்குது ஆண்டவரே, இவர்களெல்லாம் எனக்கு சத்துருக்களாக எழுப்புகிறார்கள், இப்படிப்பட்ட எதிர்ப்புகள் இருக்கிறது, இப்படிப்பட்ட கஷ்டத்தின் வழியாக அழுகையின் பள்ளத்தாக்களை நான் நடந்து போய் கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே அப்படி நீங்கள் அறிக்கையிடுங்க. வெளியே வரும்போது நீங்கள் சந்தோஷமாக வருவீங்க. அதான் ரகசியம். இப்போ சந்தோஷமாக இருக்கிறதுக்கு இருதயத்தில் ஃப்ரீயாக்குங்க. உங்களோட இருதயத்தை ஃப்ரீயாக்குங்க, லகுவாக்குங்க. கல்லாக அப்படியே வச்சுருக்காதீங்க, ரஃப்பாக வச்சுருக்காதீங்க, ஃப்ரீயாக்குங்க. குழந்தையின் இருதயத்தை போல மாறட்டும். தேவ சமூகத்தில் எல்லாம் அறிக்கையிட்ட ஆண்டவரே, எனக்கு சந்தோஷத்தை தாங்க, ரட்சணியத்தின் சந்தோஷத்தை எனக்கு புதுப்பிங்க ஆண்டவரே. இன்னும் உங்களை சமாதானமாக இருக்குது உதவி செய்யுங்கப்பா, குடும்பத்தில் சமாதானமாக இருக்க உதவி செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லி இந்த நாளை துவங்குங்க. சந்தோஷமாக இருங்க. கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறார். ஆமென்.